ஹாய் காய்ஸ், நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு ஸ்டோரி எழுதியிருக்கோம். இது வந்து எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ யூடியூப்பில். அது எங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டோரி. நாங்கள் வந்து எந்த மாதிரி ஸ்டோரி எழுதிக்கிறோம், ஒரு ஸ்கூலோட வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்கோம். டைட்டில் வந்து அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் அக்காட்சுகி. அக்காட்சுகி பார்த்தவங்களுக்கு அக்காட்சுகின்னு என்னென்னு தெரியும், நருட்டோ ஃபேன்ஸ், அனிமே ஃபேன்ஸ்க்கு. ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து அது வந்து ஒரு ஸ்கூல். ஃபஸ்ட் நம்ம வந்து ஹீரோயினோட இன்ட்ரோவை பார்த்துடலாம். யூகின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் வந்து நம்ம ஹீரோயின் யூகி. அவன் வந்து ஃபுஜி மவுண்ட்டில் வந்து சூப்பராக வாழ்ந்துட்டுருக்கான். ரொம்ப ஹாப்பியாக அவங்க அம்மா அப்பா கூட ரொம்ப ஜாலியாகவே வாழ்ந்துட்டுருக்கான். ஒரு சடனாக வந்து அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்க அம்மா பேர் ரைக்கா, அவங்க அப்பா பேர் ரைசிகே. அவங்க அம்மா அப்படி இறந்தோடனேயுமே இந்த ரைசிகேக்கு வந்து ரைக்காவை ரொம்பவே பிடிக்கும். அவங்களால அது வந்து ஏற்றுக்கவே முடியல. இப்படி இல்லை, அவ வந்து இறந்து போயிட்டாங்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்க வேண்டாம், நம்ம வந்து ஜப்பானில் டோக்கியோவுக்கு போயிடலாம். தெரியவங்களுக்கு டோக்கியோ வந்து ரொம்ப பெரிய பிளேஸ். அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்ட் டேங்காய் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ அங்கே போயிடலாம், இங்கே இருந்தால் மைண்டு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போகிறாங்க. டோக்கியோ வந்து நம்மளுக்கு தெரியும், ரொம்ப பெரிய சிட்டி. அங்கே வந்து போகிறாங்க. டோக்கியோவில் தான் வந்து அக்காட்சுகி வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்க ஃப்ரெண்டோட வீட்டிலே தங்கலாம், டையோட வீட்லேயே தங்கலாம் அப்படின்னு சொல்லி தங்குறாங்க. நம்ம யூகிக்கு வந்து அது புது இடம், ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக வெளில ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அவளுக்கு. ஸோ அதனால் அவள் வந்து என்ன பண்ணலாங்கிறனா, வெளியே போகலாம், போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம், நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு வெளியே போகலான்னு சொல்லி முடிவு எடுக்கிறான். அப்படி அவள் வெளியே போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறான். அதனால் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்குக்கு வந்து போகிறான். அங்கே போய் வந்து பார்க்குறா, ரொம்ப பெரிய பார்க்கு, ரொம்ப அழகாக இருக்குது. சுற்றியும் பார்க்குற குழந்தைங்களாம் விளையாண்டுருக்காங்க. அப்போது சுற்றி பார்க்கும்போது ஒரு சில குழந்தைங்களாம் அவங்க அம்மா கூட விளையாண்டுருக்காங்க. அப்படி அவங்க அம்மா கூட விளையாண்டுருக்கும்போது இவளுக்கு வந்து ஃபீல் ஆகுது, நம்மளுக்கும் அம்மா இருக்கலாம், அம்மா நம்ம கூட இப்படி தானே விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப சுகமாக போய் ஒரு உட்டன் பெஞ்சில் வந்து உட்காடுறான். போய் உட்காந்தோடனே 2 பேர் வராங்க. அவங்க பேர் வந்து மியோ, ஈமி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வராங்க. 2 பேரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெஞ்சுக்கிட்ட வந்து பார்க்குறாங்க. இவ ரொம்ப சோகமாக இருக்கா. அப்போ இவகிட்ட வந்து மியோ என்ன கேட்குறான்னா, நீ ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஈமியும் ஆமாம் ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் வந்து இவன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் இங்கேருந்து வந்துட்டேன், டோக்கியோவுக்கு வந்தேன், எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நம்ம இன்னிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம யூகிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சந்தோஷமாகுது. என்னடா நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்களா, இங்கே எப்படி இருக்க போகிறோன்னு நினச்சோம், ஆனால் வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறாங்க, புதுசாலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டு சரின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அப்படியே அவங்க வந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா ஜாலியாக விளையாடுறாங்க. 6 o'clock ஆகுது. நம்ம ரைசிகே வந்து யூகியை வந்து கூப்பிட்றான், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரைசிகே வந்து யூகியை வந்து கூப்பிட்றாங்க. அப்படி கூப்பிட்டோனையும் மியோவும் ஈமியும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போயிட்டு வா, பாய் பாய், நம்ம வந்து வீக்கெண்டில் வந்து மீட் பண்ணலாம், வீக்கெண்டில் வந்து நீ வந்துடு ஈவினிங், இது ஈவினிங் ஒரு 4 o'clock வந்துடு, நம்ம வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி சரின்னு சொல்லிட்டு யூகியும் போகிறான். இப்படியே போகும்போது யூகியும் ரைசிகேவும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ யூகி வந்து சிரிச்சிட்டே சொல்கிறா, இந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சாங்க அப்படிங்கும்போது அப்படியே சிரிச்சிட்டே சொல்லவும் நம்ம ரைசிகேக்கெல்லாம் சாக்கு. அவங்க அம்மா இருந்ததுக்கப்புறம் இப்போ தான் வந்து யூகி வந்து சிரிக்கிறா. அதை பார்த்து ரைசிகேக்கு சாக்காகவும் இருக்குது, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. சரி இவள் அடாப்ட் ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பார், எப்படி அவள் இருக்க போகிறா, அன்கம்ஃபர்டபுளாக இருக்காளே, யார் கூடயும் பேச மாட்டேறா, சிரிக்க மாட்டேன்றா அப்படிங்கும்போது அவர் நினச்சிருப்பார். ஆனால் இப்போ வந்து அவள் கொஞ்சம் சிரித்து பேசவும் அவரும் வந்து சரி நீ நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். அப்படியே வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு அவ்வளோ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்து தூங்கிடுறான். நெக்ஸ்ட் வீக்கெண்டு அவள் சொன்ன மாதிரியே வந்து அவள் வந்து இங்கே போகிறான், பார்க்குக்கு வந்து போயிடுறான். போயிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறா. ஆனால் உன்னையும் வரல. அப்போ தான் வந்து அவங்க அப்பாட்ட வந்து என்ன கேட்குறான்னு, நீங்கள் எப்படி வந்து இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா வந்து யோசிச்சு பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கும் வந்து ஃபீலெல்லாம் ஆகுது, இப்படி வந்து ரைக்கா இல்லை, என்ன பண்ண போகிறோம் தெரியல. அவருக்கு மட்டும் என்ன அவர் ஒய்ஃப் இல்லாதபோது கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஆனால் அவர் வெளியே காட்டிட்டு சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம், டைம் ஆச்சு அப்படிங்கும்போது அவங்க கிளம்புறாங்க. பார்க்கை விட்டு கரெக்டாக வெளியே போகும்போது ஒரு வாய்ஸ் கேட்குது, வெயிட் பண்ண யூகின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. வேறு யாரும் இல்லை, நம்ம மியோவும் ஈமியும் தான். அவங்க வந்து வராங்க. இந்த மாதிரி யூகி வந்துட்டு கேட்குறான், ஏன் லேட்டு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மியோ வந்து சொல்கிறா, இந்த மாதிரி நாங்கள் அக்காட்சுகிக்கு போயிருந்தோம் அப்படிங்கும்போது, அப்போ யூகின்ட்டு அக்காட்சுகியா அப்படின்னு சொல்லி கேட்குறா.
நம்ம இருட்டுன்னு சொல்கிறோம். ஆமாம் உனக்கு தெரியாதா, அக்காட்சுக்கிங்கிறது ஒரு பெரிய ஹையர் செகண்டரி ஸ்கூல் இங்கே இருக்கிறதுலே அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம மியோ இருந்துட்டு என்ன கேட்குறான்னா, நீ ஸ்கூலுக்கெல்லாம் போகிறியா, கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கியா ஸ்கூலுக்கு போகிறத அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ வந்துட்டு யூகி இருந்துட்டு என்ன சொல்கிறா, இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ ரைஸ் கேக்கு வந்து ஒரு ஐடியா வருது, ஏன் இவளை வந்து நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே வந்து அக்காட்சுக்கு வந்து ஜாயின் பண்ண அனுப்பிச்சி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வருது. இப்படியே அவங்க வீட்டுக்கு போகும்போது ரைஸ்கே வந்து சொல்கிறா, நீ வேணா அக்காட்சுக்கு போகிறியா அப்படின்னு சொல்லி. அப்போ ரெண்டு அவள் ரொம்ப சந்தோஷப்படுறா. அவள் வந்து போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. அவள் வந்து அதெல்லாம் பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்படியெல்லாம் இருக்குது இந்த ஸ்கூலு, இப்படியெல்லாம் போகலாம், இப்படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்மளுக்கு ஒரே கிளாஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே வந்து யோசிச்சு சந்தோஷமாக சாப்பிட்டு தூங்கிடுறான். இப்போ ரைஸுக்கே வந்து சைலண்ட்டாக வெளியே வராரு. அவர் வந்து வெளியே வந்துட்டு அவர் ஃப்ரெண்டு தேங்காய் பிளேஸுக்கு போகிறாரு. போயிட்டு இந்த மாதிரி கேட்குறாரு, இந்த மாதிரி அக்காட்சுக்கியை பற்றி சொல்லு, அது ஓகே தானா, சேஃப் தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம தேங்காய் இருட்டு என்ன சொல்கிறாருன்னா, அது ஓகே தான், அது இருக்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்காங்க, நம்ம யூகிக்கும் அது வந்து இதாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம ரைஸ் கேக்கு ஓகே நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். அவரும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அவர் பொண்ணு தூங்குறத பார்த்துட்டு சரி நம்ம காலையில் போய் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போய் அவரும் தூங்கிடுறாரு. இப்போ வந்து காலையில் என்னென்னா ரைஸுக்கு வந்து கிளம்புறாரு. நம்ம யூகியை கூட்டிகிட்டு எங்கே போகிறோன்னா அக்காட்சுக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே வந்து அட்மிஷன்லாம் போடும்போது நம்ம யூகிக்கா வாய் ஃபுல்லாக பல்லு தான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அவளுக்கு என்ன புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க போகிறாங்க, ஜாலியாக இருக்க போகுதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அவன் வந்து சந்தோஷமாக இருக்கு. வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க அப்படியே வீட்டுக்கு வந்தோடனே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா. ஓகே, பை பாய். இதோட ஹீரோயினோட இன்ட்ரோ முடிஞ்சு போச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.